ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணக்க மணக்க சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி தாங்க சமைக்க போகிறோம். எப்பயுமே நாங்கள் கேஸில் தான் சமைப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு சேஞ்சஸாக இருக்கட்டும்னு அடுப்பில் சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோம்பு, கிராம்பு, அன்னாசிப்பூ, கசகசா, பிரியாணி இலை எல்லாமே போட்டுருணுங்க. சமைக்க போகிற அரிசியோட அளவை பொறுத்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை கிராம்புலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புதினா போடும்போது ஆயிலோடு சேர்ந்து புதினாவோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஆனியனையும் சில்லியும் போட்டுக்கலாம். பிரியாணியை பார்த்த உடனே நம்மளுக்கு டெம்ப்ட் ஆகிறது, அதுக்கான ரீசன் பிரியாணியோட கலர் தான். அந்த கலரை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தான். இந்த வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணிக்கு கலர் சேஞ்ச் ஆகும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிறதுல அவசரப்பட்டிங்கன்னா டோட்டல் பிரியாணியோட டேஸ்ட் அண்ட் கலரும் மாறிடும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா லேசாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி தூள் போடுங்க. பிரியாணி தூள் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 மட்டும்தாங்க அரைச்சி வச்சுருப்போம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பொடி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நான் 2 ஸ்பூன் அந்த பவுடர் போட்டுக்கிறேன். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரணுங்கிறதுக்காகவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடியை அதிகமாக போட்டு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. பட் அது கம்மியாக போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு கொடுக்கும். அதில் மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம மூவ் பண்ணிக்கணும். பிரியாணியை சாப்பிடும்போது தயிர் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் பிரியாணி சமைக்கும்போது தயிர் கண்டிப்பாக ஊற்றணுங்க. அதை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தயிரை ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இன்றைக்கி வேக வச்சுருந்த மட்டனை போட்டு நல்லபடியாக கிளறிக்கலாம். நிறைய பேர் இந்த ஸ்டேஜ்லேயும் தப்பு பண்ணிடுறாங்க. கறியை போட்டு கிளறின உடனே தண்ணி ஊற்றிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. மினிமம் ஒரு 15 மினிட்ஸாவது அந்த கறியை மட்டும் அந்த கிரேவி கூட கிளறி விடணும். அதுலேருந்து வர ஸ்மெல்லே போதுங்க. நம்ம இவ்வளோ நேரம் நின்று எஃபோர்ட் போட்டு சமைச்சதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட் கொடுக்கும். அதுக்கப்புறமா போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி விதத்தில் நான் ஊற்றிருக்கேன். நம்ம குக்கரில் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி கரெக்டானதாக இருக்கும். பட் நம்ம அடுப்பில் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு ஆஸ் யூஷுவல் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தப்பில்லை, கரெக்டாக தான் வரும். நம்ம இவ்வளோ நேரம் பொறுமையாக சமைச்சது பெரிய விஷயம் இல்லைங்க. அரிசி போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு இருக்க வேண்டிய பொறுமை ரொம்ப பெரிய விஷயம். கேஸில் சமைக்கிற மாதிரி இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போயிடலாம். பட் நம்ம அடுப்பில் சமைக்கிறதுனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக சமைக்கணும். அரிசி போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுப்பு ரொம்பவே மீடியமாக தாங்க எரியணும். இல்லைனா பாஸ்மதி 2ஆக உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பிடும்போது பிரியாணி ரைஸ் சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. ஸோ நல்லா ஒரு இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். நம்ம செஞ்ச மட்டன் பிரியாணியோட குடல் வறுவலும் ரத்த பொரியலும் முட்டையை வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. இதே மாதிரி நிறைய சமையல் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்